பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகுக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளில் கூட வேதத்தை நாம் படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் வேதத்தில் நிறைய விஷயங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் இருக்குமானால் நாம் அநேக காரியங்களை ஜெயிக்க முடியும். அவைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக. அல்லேலூயா. தேவன் பெரியவர். மத்தேயு புத்தகத்தில் 8:26 வாசிப்போம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கவனிங்க, இயேசு அற்ப விசுவாசிகளே, கவனிச்சிங்கன்னா அவர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? காற்று கடலை பார்த்து என்ன பண்ணுறது? அவர் அதட்டக்கூடியவராய் காணப்பட்டார். காற்று வீசுகிறது, கடல் பார்த்திங்கன்னா சீற்றம் அதிகமாக இருக்கிறது. இவர் அமிழ்ந்து போகுமே என்று பயம் உண்டாகிவிட்டது. இந்த பயத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை போய் எழுப்புகிறார், இயேசுவை போய் எழுப்புகிறார். இயேசு பாருங்கள், எழுந்த உடனே பாருங்கள், என்னால் என்ன பண்ண முடியும், நீங்கள் இருந்து இவ்வளோ காரியங்கள் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லாமல் அவர்களை திட்டிவிட்டு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள், தைரியமாக பேச வேண்டியது தானே, தைரியமாக சொல்ல வேண்டியது தானே அப்படி என்று சொல்லி போய் அவங்ககிட்ட பேசுகிறார். அப்போது அந்த காற்றுக்கிட்டையும் கடல்கிட்டையும் அவர் பேசும்போது அது உடனே அமைதலாக மாறிவிட்டது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை உள்ள ஒரு மனிதன்கிட்ட நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றி அறிந்து நீங்கள் போய் பேச போனீங்கன்னா நீங்கள் பேசும்போது அந்த மனுஷன் அமைதியாக போயிடுவான். ஏன் அமைதியாக போயிடுவோன்னா அவருக்கு எல்லாம் தெரியுங்க, அவர் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கணும். அப்போது எந்த இடத்துல பேச போனாலும் அதை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் பேசும்போது அதை குறித்த அறிவு இருக்கமானால் இது இப்படி இல்லைங்க இதுதாங்கன்னு சொன்னால் சரிங்கன்னு போயின்னு இருப்பான். இன்றைக்கு நாம் ஒரு காரியங்களை அதட்ட வேண்டும், அமிழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம அதை குறித்த நமக்கு அறிவு உண்டாக வேண்டும். அப்போ வேதத்தில் நமக்கு அநேக காரியங்களை இயேசு கற்றுக் கொடுத்து வைத்திருக்கார். வேத புஸ்தகத்தில் அப்படியாப்பட்ட காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். எத்தனையோ நாள் கடலுக்கு போனவர் தான், எத்தனையோ நாள் கடலில் பயணம் செய்தவன் தான் இந்த கூட இருந்தவர்கள் சீஷர்கள். ஆனால் அந்த கடலை பார்த்து, அந்த அலையை பார்த்து அவளால் என்ன பண்ண முடியல, காற்றை பார்த்து பயந்து போகிறார், அமிழ்ந்து போயிடுவோம், அவள் தான் முழுகிடும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன் இவர்களால் செய்ய முடியாமல் போய் இயேசு செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட இருக்கிற நாம் கூட, இன்றைக்கு சீஷர்களாக இருக்கிற நாம், இன்றைக்கு நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம், இன்றைக்கு தேவனை பின்பற்றுகிற நாம், நமக்குள்ளேயும் இதே காரியங்கள் தான். அப்போ நமக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும், நாம் செய்ய வேண்டும், கரெக்டாக எல்லாவற்றையும் செய்யணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்னு சொன்னால் நம்மக்கிட்ட வார்த்தை ஒன்று இருக்க வேண்டும், வசனம் இருக்க வேண்டும். இந்த பொருளை கழட்டுங்கப்பா, இதை ரெடி பண்ணோம்ப்பா அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற டூல்ஸ் ஒன்று இருக்க வேண்டும். எல்லா ஸ்பேனர் தான் சொல்லிட்டு எல்லா ஸ்பேனர் துவங்கிட்டு சுத்த முடியாது. அது என்ன நம்பரோ, அது என்ன நட்டோ, அதுக்கேற்ற மாதிரியும் ஸ்பேனர் இருக்க வேண்டும். அதுபோல் நீங்கள் எதை அமிழ்த்த போகிறீர்களோ, எதை அடக்கப் போகிறீர்களோ அதற்கேற்ற வார்த்தை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அவைகளை ஜெயிக்க முடியும். விசேஷமாக மீனவ நண்பர்கள் பாருங்கள், நிறைய பேர் கடலுக்கு அடிக்கடி போவாங்க. ஒரு சில சீற்றத்தை பார்த்து பயந்து போக முடியாத சூழ்நிலை. ஆனால் இயேசு பாருங்கள், அப்படிப்பட்ட சீற்றத்துக்கு நடுவில் கடந்து போய் அவர் போகிற வழியிலே வீசக்கூடிய காற்றையும் கடல் சீற்றத்தையும் அவர் அமிழ்த்து விட்டு அதட்டி விட்டு கடந்து போகிறார், அக்கறை செல்கிறார். அப்போ நீங்கள் கூட ஒரு பயணத்தை தொடங்கும் போது ஏதாவது காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னா நீங்கள் அதை அமிழ்த்துவதற்கான வார்த்தையை அறிந்து கொண்டு நீங்கள் பயணத்தை செய்ய வேண்டும். இப்போ இயேசுவால் எப்படிங்க இதை செய்ய முடிஞ்சது? இயேசு எப்படி செய்தார், இவர்களால் ஏன் செய்ய முடியவில்லை? இயேசு நம்மளை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தை நம்மளை எப்படி உயர்வாய் பார்க்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது மத்தேயு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கவனிங்க, அவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள்லாம் என்ன இப்படி நினைக்கிறீங்க? இந்த காட்டு புல்லை பாருங்க, இதெல்லாம் எதுக்கும் உதவாது. இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பு போகுது. இவைகளையே இவ்வளோ நேர்த்தியாக நான் பார்த்து பராமரித்து வளர்ப்பேன்னு சொன்னால் உங்களை நான் என்னை போல உருவாக்கியிருக்கேனே, என்னை போல மாற்றினா நீங்கள் மடிந்து போக நான் விட்டுருவேனா? நீங்கள் சாவதுக்கு நான் இடம் கொடுத்துருவேனா? அப்போ அந்த வார்த்தை உங்களை காப்பாற்றுவதற்கான வார்த்தைகள், வசனமெல்லாம் எதுனா உன்னை காப்பாற்றுவதுக்கு அந்த வார்த்தை தான் உன்னை உருவாக்குச்சு, அந்த வார்த்தை தான் அவைகளை உண்டாக்குச்சு. உன் அவைகளை உண்டாக்குன வார்த்தை இப்போ உன் அவையத்தில் ஒரு பழுதடைந்து காணப்படுது, ஒரு வார்த்தை எடுத்து போய் உள்ள அந்த வார்த்தை உன்னை உருவாக்கக்கூடியது, அந்த வார்த்தை உன்னை குணப்படுத்தக்கூடியது. அந்த வார்த்தையினால் தான் நீ உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் என்பதை நீ அறிந்து கொள். இந்த காட்டு புல்லுக்கே நான் இவ்வளோ காரியங்களை செய்வேன் என்று சொன்னால் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புக்கு போகிறது. நீ அப்படி கிடையாது.
என்னோடு கூட நித்திய காலமாய் வந்து வாழப்போகிற ஒரு மனிதன். நான் உன்னை நித்திய காலமாய் என்னோடு கூட வைத்து கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் என்னுடைய சாயலில் என்னுடைய காரியங்களை நீ படைக்கப்பட்ட ஒரு மனிதன், என்னுடைய சாயலில் இருக்க மனுஷன், என்னுடைய ரூபத்தில் இருக்க மனுஷன், என்னை போல நீ இருக்கிறவன், உன்னை எப்படி நான் விட்டுடுவேன்? அப்போ தேவனுடைய ஆசை எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் அழிய விடுகிற தேவன் கிடையாது. அப்போ நம்மளை எப்படி பார்க்குறாரு? உயர்வாய் மேன்மையாய் பார்க்கிறார். அப்போ உயர்த்தப்பட்ட ஜனமே, நீ கிட்ட போய் நிற்கும் போது நான் அழிஞ்சு போக மாட்டேன், அந்த அழிவை தப்பி வைக்க தேவனனை இங்கே வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு அதற்கேற்ற வசனங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இயேசு தைரியமாக போய் நிற்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இயேசு கிட்ட வார்த்தை இருந்தது. சங்கீத புத்தகத்தில் 65:7 நீங்கள் வாசிக்கும்போது பாருங்களேன், சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறார். கவனிங்க, சமுத்திரத்தின் மும்முரலையும் காணிச்சிங்களா, அலைகளின் இரைச்சலைகளையும் அவர் அமிழ்த்தக்கூடிய தேவனாய் காணப்படுகிறார். அப்போ பாருங்க, ஆல்ரெடி இந்த வசனம் இப்படியாப்பட்ட பெரிய காரியங்களை செய்யக்கூடியது என்பதை இயேசு அறிந்து தனக்குள்ள வைத்திருந்தார். அப்போ அறிந்து வைத்ததுனால இந்த கடல் சீற்றம் ஒன்றும் என்ன பண்ணாது, இந்த காற்று என்ன ஒன்றும் பண்ணாது. நாம் போய் நின்று இந்த வார்த்தையை கை கொண்ட ஒரு மனிதன், இப்போ கை கொண்டவர் போய் சொல்கிறார், காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாரு. எப்படி அமைதலாக இருக்கணும், எப்படி அமைதலாக மாறுச்சுன்னா, அவர் சமுத்திரத்தை அமைதியாக்கக்கூடிய தேவன், அப்படிப்பட்ட சீற்றத்தை அமைதியாக்கக்கூடிய தேவன் என்பதை இவர் வசனத்து மூலியமா இறந்துருக்க. வசனம் அவருக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ளே ஒன்று இருக்குமானால் அந்த வேலையை ஈஸியாக செய்ய முடியும். ஒரு மெக்கானிக் பாருங்க, ஒரு ஸ்பேனர் வச்சுருந்தா டக்குன்னு கட்டி டக்குன்னு மாட்டின்னு கிடப்பான். ஒரு டிவி மெக்கானிக் பாருங்கள், டிவி கட்டி அதுக்குரிய டூல்ஸ் வச்சுருந்தா டக்குன்னு கட்டி என்ன பண்ணும், அதுக்குள்ளே இருக்க ஃபால்ட்டை சரி பண்ணி ஓட வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ அதுக்குரியது அவங்க கிட்டே இருக்கிறதுனால அதை மேற்கொள்ள முடியுது. அதே போல் இயேசுக்கிட்ட இந்த கடலை குறித்த காரியங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கடல் நண்பர்களே, நீங்கள் போகும்போது கடலை குறித்து நீங்கள் அறிந்ததுண்டா? இந்த கடல் எப்படியாப்பட்டது, வேதம் என்ன சொல்லியிருக்குது, வேத வாக்கியங்கள் இந்த கடலை குறித்து என்ன பேசுது என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து உங்கள் பயணத்தை தொடங்கினா எப்படியாப்பட்ட சீற்றம் வந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். எப்படியாப்பட்ட ஆபத்து வந்தாலும் தேவன் உங்களை காத்துக்கொள்வார். நிறைய நேரங்களில் பாருங்கள், மீனவர்கள் கடந்து போயிட்டு பாருங்கள் இலங்கையில் போய் மாட்டிக்கிறாங்க. நாங்கள் நீங்கள் தாங்க மீன் பிடிச்சி, அவங்க வந்து எங்களை பிடிச்சின்னு போயிட்டாங்கன்ட்டு. எங்க உங்களுக்கு வசனத்தை நீங்கள் அறிந்து கொண்டு போங்க, வார்த்தை அறிந்து கொண்டு போங்க, உங்களை அவர்கள் கண்களுக்கு மறைவாக்கி விடுவார். அது தெரியாது, நீங்கள் இருக்கிறது தெரியாது, அவங்க பிடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் தேவ வார்த்தையை நீ கை கொண்டு போகும்போது, தேவனுடைய வார்த்தையோடு போகும்போது தேவன் அவருடைய எல்லை தாண்டி போகாதபடிக்கு கர்த்தர் பண்ணவர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், உன்னை காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார், உனக்கு உதவி செய்வர் காத்திருக்கிறார். எல்லையை தாண்டினால் தானே பிடிக்கிறாங்க, எல்லையை தாண்ட விடாதபடிக்கு தேவன் உனக்கு உதவி செய்வார், தேவன் உன்னை நடத்துவார், தேவ ஆவியானவர் உனக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். அப்போ தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை நீங்கள் அறிந்து கொண்டு கடந்து செல்லும் போது அதில் நீங்கள் உயர முடியும், அதில் நீங்கள் மேன்மை அடைய முடியும். அதில் மாத்திரமில்லை, அங்கே வரக்கூடிய ஆபத்துக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதத்தில் பார்க்கும்போது 89:9 தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். கவனிங்க, தேவரீர் என்ன பண்ண, சமுத்திரத்தின் அலைகள் எழும்பும் போது இந்த சமுத்திரத்தில் எழும்பக்கூடிய காரியங்களை இவர் அதட்டக்கூடியவர், அமிழ்த்தக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். இதை அறிந்து வைத்தவர் தான் இயேசு. சமுத்திரத்தையே நான் இப்படி பண்ணுறேன்னு சொன்னா, இந்த கடல் எம்மாத்திரம் எனக்கு, இந்த காற்று எம்மாத்திரம் எனக்கு. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள வார்த்தை இருக்குமானால் அவன் எதை ஒன்றாலும் ஜெயிக்க முடியும். இயேசுக்குள்ள வார்த்தை இருந்தது, ஜெயித்தார்கள். ஆனால் சீஷர்கள் என்ன இருக்குது, அப்போ தான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அப்போ தான் அவங்க கூட பண்ணாங்க. போனதுனால என்ன பண்ணுறாங்க, ஒரு சில காரியங்கள் மாற்றம் தெரியும். வசனங்கள் எப்படி விதைக்கப்படுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனங்கள் எப்படி இருக்குது, கற்பாரில் விதைக்கப்பட்ட வசனங்கள், முச்செடியில் விதைக்கப்பட்ட, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒரு சில ஆலயத்துடைய சடங்காச்சாரியங்கள்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை ஜெயிக்கணும்னா முழு பைபிளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துடைய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். வேதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா ஆபத்துக்கும் உங்களை தப்பி வைப்பார். இந்த சமுத்திரத்தை நீங்கள் அடக்கவில்லை, இதை அதட்டவில்லை என்று நீங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்வீங்கன்னு சொன்னால், அதை அடிக்கிற அடியில் வேறு பக்கமாக திசை மாறி போய்
கப்பலுக்கு இப்போலாம் உடஞ்சி போய் கிடக்கும். இல்லைங்க நாங்கள் இங்கே பயணம் பண்ணோன்னு பார்த்தோங்க, இன்றைக்கி பார்த்தா எங்கேயோ போக வேண்டிய சூழ்நிலையாக மாறிச்சிங்க. ஆஸ்திரேலியா போனோன்னு பார்த்தோம், இந்த பக்கம் பாருங்கள் ஸ்ரீலங்காவில் தள்ளி விட்டுச்சு. ஏங்க அப்படி தள்ளி விட்டுச்சு, ஏங்க அப்படி மாறிச்சுன்னா அடிச்ச காற்று, கடல் சீற்றம் அடிச்சு எங்களை வேறு பக்கமாக தள்ளிச்சு. திசை மாறி போய் நிற்கிறோம், இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிறோன்றுவாங்க. காரணம் அவர்கள் அதை மேற்கொள்ள தெரியவில்லை. இதை மேற்கொண்ட இயேசு நம்மளோடு இருக்கிறார். அவரை நீங்கள் பிடித்து கொண்டு அவரோடு கூட பயணம் செய்யும் போது வார்த்தையை உனக்குள்ள வைத்துக்கொண்டு நீ பயணத்தை செல். சமுத்திரத்தை என்ன பண்ணுறா, அவர் அமிழ்த்தக்கூடிய தேவனாய், அதட்டக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை அவர் தங்களுக்குள்ள வைத்து இருக்கிறார். உனக்கு தெரியுமா அந்த வசனம்? இப்படிப்பட்ட வசனம் உன் பைபிளில் இருக்குது. இப்படிப்பட்ட வார்த்தை உனக்குள்ள இருக்குது. நீ எடுத்து உனக்குள்ள வைத்துக்கொள். வைத்துக்கொண்டு என்ன பண்ணு, உன் பயணத்தை தொடரு. கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்வார். சங்கீதத்தில் 107 சங்கீதம் 28 வாசிக்கும் போது பாருங்க, அப்பொழுது தங்கள் லாபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆபத்துல அவங்க கூப்பிட்டாங்க, கூப்பிட்டதுனால அவர் என்ன பண்றாரு, நீங்களாக்கி விடுகிறார். அதுக்கு அடுத்த வசனம் நீங்க பார்க்கும்போது பாருங்க, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. இப்ப பாருங்க, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் என்ன பண்ண அடங்குகின்றது. இப்போ யோனாவுடைய காரியத்தில் நீங்க பாருங்களேன், இந்த கொந்தளிப்பு அடங்க மாட்டேங்குது, அலைகள் அமைதியாக்க மாட்டேங்குது. இவங்க பாருங்க எல்லா சரக்குகளை தூக்கி என்ன பண்றாங்க, தண்ணிக்குள்ள போடுறாங்க. கொண்டு வந்ததெல்லாம் என்ன பண்றாங்க, தூக்கி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டும் அது என்ன பண்ணல, மாறவே மாட்டேங்குது, அமிழ மாட்டேங்குது. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அநேக காரியங்கள் பாருங்க முன்னாடி அமிழாத போது, அடங்காத போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, இப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். அப்பா நீங்க சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நான் வைத்திருக்கேன். நீங்க சொன்னீங்க பாருங்க, அதை நான் பிடித்து கொண்டிருக்கேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீ கொந்தளிப்பை அமிழ்த்துகிற தேவன் ஆண்டவரே, அடக்குகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கடலை நீங்க என்ன பண்ணுங்க, அதட்டுங்க. இப்ப இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நீ சொல்வேனா, உனக்குள்ள வார்த்தை இருக்குது. இப்ப நீ புறப்பட்டு உன் வாயிலிருந்து புறப்பட்டு வர்றதுன்னா அது உனக்கு உதவி செய்கிற வார்த்தையா இருக்கும். அது உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையா இருக்கும். சீற்றத்தை அமிழ்த்தக்கூடிய வார்த்தையா இருக்கும். நீ போக வேண்டிய பயணத்தை தொடரக்கூடிய இடமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைய காரியங்களை இன்றைக்கு அவர்கள் போக வேண்டிய பயணத்தை விட்டு வேறு பக்கமாய் திரும்பி ஓடுகிறார்கள். என்னன்னு தெரியல, இப்படி தான் போனோம் பார்த்தேன், அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு காரியங்கள் மாறி போச்சு. பிஸ்னஸ் மாறி போயிடும், ஊர் மாறி போயிடும், வாழ்க்கை மாறி போயிடும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, போக வேண்டிய இடத்த விட்டு போயின்னு இருக்க வேண்டியதான் அவங்களோட வேலை. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ வசனம் இருக்கும்னா நீங்கள் போகக்கூடிய இடத்த போய் சேர முடியும். அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 107 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படும். அப்போ தேவனை நோக்கி ஒரு மனிதன் கூப்பிட்டு, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த மனிதன் கவனிச்சிங்களா, அவனுக்கு முன்பாக இருக்கிற கடல் சீற்றத்தை, சமுத்திரத்தின் அலைகளை அவன் அமிழ்த்து விட்டு அவன் போக வேண்டிய இடத்துக்கு பயணத்தை தொடர்ந்து போவான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறவர்களே, நீங்கள் போக வேண்டிய பயணத்தை சரியான நேரத்தில் போய் சேரணும்னா உங்களோடு கூட தேவ வார்த்தை வசனம் இருக்க வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, இந்த செய்தியை கேட்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்படுங்க. அவர்கள் கண்டவரே, உம்முடைய வசனத்தை வைத்துக்கொண்டு பயணத்தை தொடர, எதிர்க்க வருகிற எல்லா காரியங்களும் மேற்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்ய. அன்றைக்கு சீச்சல்கிட்ட இப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாமல் போனதுனால பயந்தார்கள் ஆண்டவரே. வார்த்தை உள்ள இயேசுவோ எழுந்து நின்று ஆண்டவரே அதை அதட்டி அமைதியாக்கினார் போல இந்த ஜனங்கள் வார்த்தை உள்ளவர்களாய் கடந்து செல்லு. கைகளில் வேத புஸ்தகம் வச்சுக்கிறாங்க, அப்போ பேக்கில் வேத புஸ்தகம் வச்சுருக்காங்க, போகிற வழியில் வேத புஸ்தகத்தை கொண்டு போகிறாங்க. ஆனால் வார்த்தையை இதயத்துக்குள்ளே வைக்காமல் போயிடறாங்கப்பா. அந்த வார்த்தைகளை இதயத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு பயணத்தை தொடர கர்த்தாவை கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கும் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.